எக்ஸாம்பிள் 12.5 அதில் க்ளோஷர் லா அசோசியேட்டிவ் லா ரெண்டுத்தையும் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. க்ளோஷர் அப்படிங்கிறதுக்கு பேர் தமிழில் அடைவு பண்பு. அடைவு பண்பு. அசோசியேட்டிவ் லாவுக்கு என்னென்னா சேர்ப்பு. அசோசியேட்டிவ்ங்கிறது சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு. இப்போ முதல்ல நம்ம அடைவு பண்பை பார்க்குறோம். அடைவு பண்புங்கிறது என்ன அப்படின்னா, ஏதாச்சும் 2 உறுப்புகளை எடுத்துக்கிறோம். ஏதாச்சும் 2 நம்பர். இப்போ 2 அப்படிங்கிற ஒரு நம்பர், 3ங்கிற ஒரு நம்பரை எடுத்துக்கிறோன்னு வச்சுப்போம். 2 ஸ்டார் 3 அப்படின்னா 2ஓட அடுக்கில் 3 எழுதணும். அதான் கணக்கில் நமக்கு கொடுத்துருக்குது. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்டார் பி சீக்குவல் டு முதல் உறுப்போட அடுக்கில் 2வது உறுப்பு இருக்குது. அதுபோல் தான் இங்கே நமக்கு வந்து 2 ஸ்டார் 3 அப்படின்னா முதல் உறுப்பு 2, அதோட அடுக்கில் இந்த 3 வரும். இப்போ 2⁻3ங்கிறது என்னென்னா 2 × 2 × 2, 2 3 தடவை பெருக்குன்னா நமக்கு என்ன வரும்னா 8ன்னு வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அடைவு பண்பு உண்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஏன்னு ஒரு உறுப்பு, பின்னு ஒரு உறுப்பை எதில் எடுத்துக்கிறோம்னா எண்ணில் எடுத்துக்கிறோம். நேச்சுரல் நம்பர், இயல் எண் எடுத்துக்கிட்டு ஏயையும் பியையும் பெருக்கிறோம். பெருக்குனா நம்மளுடைய டெஃபனேஷன் கணக்குப்படி என்ன வரணும்னா ஏயோட அடுக்கில் பின்னு வரணும். இப்போ 2ங்கிற நம்பரும் எதில் இருக்குது, எண்ணில் இருக்குது. 3ங்கிற நம்பரும் எண்ணில் இருக்குது. அப்போ 2 இது அடுக்கு 3 என்ன வரும், 8. 8ங்கிறது எதில் இருக்கும், எண்ணில் இருக்கும். அப்போ ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா எண்ணில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அடைவு பண்பு உண்டு. அதாவது க்ளோஷர் லா எக்ஸிஸ்ட். அடைவு பண்பு உண்டு. க்ளோஷர் லா, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அடைவு பண்பு, அடைவு விதி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக 2வதாக இருக்கக்கூடிய சேர்ப்பு விதியை பார்ப்போம். சேர்ப்பு விதி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா, ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி சீக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ரெண்டும் சமம் தானே. இதில் இப்போ என்னென்னா மொதல் 2 உறுப்புக்கு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம் இந்த பக்கம். அந்த பக்கம் என்ன செய்கிறோம், கடைசி 2 உறுப்புக்கு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டு மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா எல்ஹெச்எஸில் இருக்கிறது ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது சமமாக வந்தால் சேர்ப்பு விதி இருக்குதுன்னு அர்த்தம். சமமாக வரல அப்படின்னா சேர்ப்பு விதி கிடையாது. இப்போ இந்த கணக்குக்கு பார்ப்போம். முதல்ல இந்த பக்கத்தை எடுத்துப்போம். இப்போ நடுப்புற ஒரு கோடு ஒன்று போட்டுப்போம். இந்த மதிப்பு இதில் ஏ ஸ்டார் பி இருக்குது இல்லையா, ஏ ஸ்டார் பி இதோட மதிப்பு என்ன வரும், இந்த ஆப்ரேஷன் இருக்கு இல்லையா அஸ்டரிக்கு ஸ்டார் ஏ ஸ்டார் பி அப்படின்னா என்ன, ஏயோட அடுக்கில் பி. அதே போல் இங்கே வரும்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்குல்ல அதை மட்டும் எழுதி பி ஸ்டார் சி அப்படின்னா என்ன, பியோட அடுக்கில் முதல் உறுப்போட அடுக்கில் 2வது உறுப்பு வரும், முதல் உறுப்போட அடுக்கில் 2வது உறுப்பு வரும். இப்போ இது முடிஞ்சது. அடுத்தது என்ன செய்யணும், அப்படியே எடுத்துக்கிறோம் எல்ஹெச்எஸ் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இதில் நமக்கு வந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏயோட அடுக்கில் பி ஸ்டார் சி. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், ஏ ஸ்டார் பி அப்படின்னா இந்த ஸ்டார் வந்து என்ன ஆகுது, ஏயோட பவரில் இந்த பி வருது. அதே போல் இங்கே ஏ பவர் பி ஸ்டார் சினா ஏ பவர் பியோட அடுக்கில் என்ன வரும்னா சி வரும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வாங்க, அதாவது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ங்கிறது என்னென்னா இது அப்படியே ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இதில் ஏ ஸ்டார் இந்த பி ஸ்டார் சி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். பி ஸ்டார் சி என்ன வருது, பியோட அடுக்கில் சின்னு வருது. இதுலேயும் அதே போல் முதல் உறுப்பு அதனுடைய அடுக்கில் 2வது உறுப்பு எழுதணும். 2வது உறுப்பு என்ன, பி பவர் சி. இது என்னன்னா ஏயோட அடுக்கில்
இந்த மாதிரி வந்தால் ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம் பிசின்னு. இதுமாரி இருக்கும்போது இதை வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்ஹெச்எஸ் வேல்யூ இது, ஆர்ஹெச்எஸ் வேல்யூ இது. அதனால் எல்ஹெச்எஸ் அப்படிங்கிறதும் ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறதும் ரெண்டும் என்னென்னா ஈக்குவல் கிடையாது. அதனால் அசோசியேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இதுக்கு கிடையாது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சேர்ப்பு விதி இல்லை. இந்த கணக்கு அவ்வளோதான். ஓகே.